இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் டெல்லி மாநகரத்தில் நடந்திருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி பொறுத்தவரையில் பல மாநிலங்களில் இந்தியா பிளாக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கேரளாவில் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டியே. மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு உடன்பாடு கிடையாது. அப்படி மாநிலங்களில் சில மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அகில இந்திய அளவில் இந்துத்துவ பாதையில் செல்லக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதற்காக அந்த இந்தியா பிளாக் உருவாக்கப்பட்டது. அது தொடர்ந்து அதில் நாங்களும் அங்கமாக இருக்கிறோம். அடுத்தது இப்போ திமுக அதில் நாங்கள் இல்லை கூட்டத்தில் கலந்துக்கல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டு மக்கள் நடந்து முடிஞ்ச தேர்தலில் திமுக தலைமையிலான அணியை நிராகரிச்சுட்டாங்க, அதிமுக தலைமையில் அணியை நிராகரிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் தாவேகாவுக்கு அறுதி பெரும்பான்மை அளிக்கலை. அந்த பின்னணியில் தான் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் ஆளுநர் தனிப்பெரும் கட்சியை தான் அமைச்சரவை அமைப்பதற்கு அழைச்சிருக்கணும். அவர் ஒரு கேம் பிளே பண்ண ஆரம்பித்தார். அப்போ அந்த பின்னணியில் தான் இடதுசாரி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரிப்பர் முடிவெடுத்தோம். அப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சாங்க, விசிக ஆட்சியில் பங்கேற்றிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி பங்கேற்றிருக்கிறாங்க. அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களது உறுப்பினர் ஆர் செல்லசாமி வெளியிலிருந்து இந்த அரசாங்கத்தை ஆதரிப்போம், நல்ல நடவடிக்கைகளை ஆதரிப்போம், மக்களுக்கு பாகம் எதிர்ப்போம் என்று சட்டமன்றத்தில் சொன்னோம். அதுதான் எங்களுடைய அணுகுமுறை. நாளை மறுநாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு கூட்டம் குற்றாலத்தில் நடக்குது. அப்போ எதிர்கால நடவடிக்கை சம்பந்தமாக அந்த கூட்டத்தில் முடிவெடுப்போம். குறிப்பாக தாவக தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஆட்சேபிச்சிருக்கோம், சில விஷயங்கள் வரவேற்றிருக்கிறோம். குறிப்பாக அந்த உறுதிமொழி ஏற்று அமைச்சரவை அமைச்சு நேரு ஸ்டேடியத்தில் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் வந்தே மாதரம் பாடல் அனுமதிச்சிருக்கக்கூடாதுன்றதை ஆட்சேபித்தோம். அந்த ஜோசியர் நியமனத்தையும் ஆட்சேபித்தோம். இப்படி பல விஷயம் ஆட்சேபிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் சட்ட அமைச்சர் மதுரையில் திருப்பரங்குன்றத்தை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை பொறுத்தவரையில் ஏற்கனவே திமுக தலைமையிலான ஆட்சி எடுத்த அந்த நிலைப்பாடு அதை வரவேற்று இருக்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் கடனை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த விவசாய கடன் ரத்து பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அமலாக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்தவரையில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்பதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அடுத்து மாநில குழு 9-10 இதில் குற்றாலத்தில் நடக்கும். அதே மாதிரி கட்சியினுடைய மத்திய குழு ஜூலை மாதம் 13-14 டெல்லியில் கூட இருக்குது. அதேமாதிரி 5 மாநில தேர்தல் சம்பந்தமாக இப்போ கேரளாவில் தேர்தல் முடிஞ்சு 6, 7, 8 3 நாள் மாநில குழு நடந்திருக்கு. எங்கள் மாநில குழு நாளைக்கு நடக்குது. ஜூலை 13-14 கட்சியினுடைய மத்திய குழுக்கு டெல்லியில் நடக்க இருக்குது. அதில் எதிர்கால அரசனுடைய கட்சியினுடைய அணுகுமுறை சம்பந்தம் அதில் விவாதிக்கிறது. குறிப்பாக இந்த நீட்டு தேர்தல் பிரச்சனை பொறுத்தவரையில் அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோளாறு. துவக்கத்திலிருந்தே நீட்டு தமிழகத்திற்கு நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுக்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, சிபிஎஸ்இ பேப்பர் வேல்யூவேஷன் நடந்த கோளாறு, இது முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. இப்போ அனைவரும் உங்களுக்கு டெல்லியில் நீண்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க மத்திய அரசாங்கத்துக்கு அதை பற்றி கவலைப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் மாணவர்களுக்கு மேலே கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 9th 10th தேர்ட் லாங்குவேஜ் அமலாக்கம்னு சொன்னால் எவ்வளோ மோசமான அது தேர்ட் லாங்குவேஜ் அமலாக்கம்னு சொல்லும்போது இங்கே நம்ம தென் மாநிலங்கள் இல்லை, வட மாநில பெற்றோர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கிறாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி மத்திய அரசாங்கத்தை எடுத்து தொடர்ந்து பல இயக்கம் நடத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ கேரளாவில் எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு.
பெங்காலில் கருத்து இருக்கு. அப்படி காங்கிரஸ் அப்படிப்பட்ட அணுகுமுறை பெற திமுகவுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவங்க டெல்லியில் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கணும். அது அவங்க வந்து நான் கலந்துக்கலன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. எது இல்லை, அதாவது தேர்தல் முடிவு வந்த உடனே முன்னாள் முதலமைச்சர் திமுக மு.க. என்ன அறிக்கை விட்டாரு? தோல்வியை ஏற்றுக்கொள்கிறோம், எதிர்கட்சியாக இருந்து செயல்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுதான். அடுத்து 5ஆம் தேதி திருமாவளவன் சிபிஐ செயலாளர் சிபிஎம் செயலாளர் சந்திக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு. 6ஆம் தேதி மீண்டும் சிபிஎம் சிபிஐ விசிக தலைவர்கள் சந்திக்கிறப்போ அப்போ வந்து அவங்க வந்து ஏற்கனவே எதிர்கட்சியாக செயல்படும் அறிவிச்சிட்டார். அதற்கு பிறகு அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவதற்கு நம்ம ஆதரிச்ச என்ன வருகிற போதுதான் ஏற்க முடியாது அப்படின்னு சிபிஎம் சிபிஐ விசிக சொல்லியாச்சு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த அரசியல் அல்ல. தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அரசியல் சூழலுக்கும் போஸ்ட் போல் தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசியல் சூழலுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தவக்க ஆட்சி ஆதரிப்பு முடிவு பண்ணோம். அது கட்சி நாங்களோ அல்லது இடதுசாரி சிபிஐயோ நாங்கள் சுயேட்சாக நாங்கள் எடுத்த முடிவு. அந்த அடிப்படையில் வந்து நம்ம இப்போ ஒரு போஸ்ட் போல் சிச்சுவேஷன் மாறின பிறகு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு முடிவெடுக்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அந்த அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்தோம். அதாவது ஒரு மாசத்துக்குள்ள இந்த ஆட்சி பற்றி மதிப்பீடு வர முடியாது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு வரையில சொல்றதில்லை. இந்த பொறுப்பேற்ற பிறகு தவறுனா தவறு, சரினா சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த மதிப்பு என்பது இட் வில் டேக் சம் டைம். அவங்க வந்து நம்ம என்ன சொன்னா அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டாங்க. தவேகா பொறுப்பு வந்திருக்கிறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதியை அமலாக்கட்டும். இப்ப அடுத்து வந்து 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க போறேன்னு சொல்றாங்க. பட்ஜெட் சமர்ப்பிக்கணும், மானிய கோரிக்கை நடக்கும். அப்ப அவங்க சமர்ப்பிக்கிற பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை, துறைவாரி மாநில கோரிக்கை விவாதம், அதில் அவங்க அரசனுடைய கொள்கை என்னன்னு தெரியும். அது பிறகு நம்ம கட்சி முடிவு பண்ணும். இல்ல அதாவது கைதுன்ற அந்த தகவல் வந்திருக்கு. குறிப்பாக வந்து அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்கள், வேறு சில வன்முறைகள், அதுக்கு வந்து போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது காரணம், அது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அப்படி வருகிற போது இது சம்பந்தமா டீட்டெயில் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி சொல்ல வேண்டியது இருக்கு. போதைப் பொருள் கடத்த யாராக இருந்தாலும் அது வந்து வழக்கமாக பண்றவங்க இருந்தாலும் யாராலும் நடவடிக்கை எடுக்கணும். பட் நீங்க சொல்றது வந்து டீட்டெயில்ஸ் வந்து பத்திரிகை செய்தி வச்சு சொல்ல முடியாது. அது பரிசீலித்து என்னன்னு சொல்லுங்க. இல்லை, எனக்கு போதைப் பொருள் அது புழக்கத்தை கடத்தல கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லை, கஞ்சா, ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல. அது வந்து பல வன்முறை சம்பவங்களுக்கு போதைப் பொருள் பழக்கம் காரணமாக இருக்கு. நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பந்த பிரச்சனை பொறுத்தவரையில செய்திகள் வந்திருக்கு. அது ஏன்னா ஸ்டடி பண்ணி கண்டிப்பா கட்சி, அதாவது செய்தி வெளியிட்டதுக்காக கைது பண்ணக்கூடாது. அவங்க வெளியிடுறதுக்கு ஒரு நோக்கம் கூட இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்திரிகை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்குல்ல, அதுக்காக பண்ணக்கூடாது. இல்லை, தேர்தல், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் பரிசீலிக்கிற எதிர்கால நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம்.